உன்னத பாட்டின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேல் பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இங்கே சூலேமித்தி எருசலேம் குமாரத்திகளை பார்த்து அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த 6வது வசனத்தினுடைய பிற்பகுதி, என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க மிக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஆமென். தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை படைக்கும்போது, அது ஒரு ஆணோ அது ஒரு பெண்ணோ, தேவனால் படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் எந்த மனிதனையும் ஆண்டவர் இந்த பூமியில் படைக்கவில்லை. நீங்கள் இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்திருப்பதற்கு பின்னணியிலேயும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் உங்களுக்கு முன்பாக இந்த காலை நேரம் பேசி கொண்டிருப்பதிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் கடந்த 2 நாட்களும் மாமூட்டு கடையில் ஒரு சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி அது அவங்களுடைய 21வது உபவாச ஜெபத்தினுடைய நிறைவு நாள். இந்த 3 நாட்களும் என்னை அவங்க கேட்டாங்க. ஆனால் இந்த காலை நேரத்தில் நான் அவர்களுக்கு நோ சொல்லிக்கிட்டு இங்கேயே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பின்னாலேயும் ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் கேள்வி இருக்குது, நான் ஏன் தான் இருக்கிறேனோ அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. ஆண்டவர் நம்ம இருக்க வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose. ஒரு நோக்கம் உண்டு, தேவ சித்தம் உண்டு, தேவ திட்டம் உண்டு. இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இருப்பது, ஏற்படுத்தப்பட்டிருப்பது ஏதோ ஒரு செயலை செய்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரு செயலை இந்த பூமியிலே நம்மை கொண்டு செய்வதற்காக, உங்களை கொண்டு செய்வதற்காக, என்னை கொண்டு செய்வதற்காகத்தான் என்னை இந்த இடத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். உங்களை உங்கள் குடும்பத்தில் வச்சிருக்கிறதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். நான் ஏன் தான் இந்த வீட்டில் வந்து பிறந்தனோ கேட்காதீங்க, நீங்கள் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் ஏன் தான் இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டனோ அப்படின்னு கேட்காதீங்க, அந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம் உண்டு. எதுக்கு தான் நான் இந்த ஊரில் வந்து பிறந்தனோ அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, இந்த ஊரில் உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரோ அப்படின்னு கேட்காதீங்க, அந்த வேலையை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதுக்கு தான் இந்த வேலை என்னை விட்டு எடுத்தாரோ அப்படின்னு கேட்காதீங்க, வேலை எடுத்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு. தேவன் நம்மில் செய்கிற எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு தெய்வீக திட்டம் உண்டு, ஒரு தேவ நோக்கம் உண்டு. எந்த மனுஷனும் நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிற காரியம் என்ன? தேவன் நம்மை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய், காவல்காரனாய் வைத்தார். உடனே சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி வரும், இங்கே காவல்காரின்னு தானே சொல்லியிருக்குது, நல்ல வேளை நான் தப்புனேன். தப்ப முடியாது. முதல்ல உங்களுக்கு தான் வச்சார் ஆப்பு.
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்லிட்டார், பூமியிலே மனுஷனை உண்டாக்கி அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். அப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருடையது அப்படின்னா இங்கே இருக்கிற ஆண்களுடையது. அடுத்தது தான் உங்களுடையது வருகிறது. இப்போ 2 பேருக்கு மேலே ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நீங்கள் தோட்டத்தை காவல் செய்ய வேண்டும். தோட்டத்தை என்ன செய்யணும்? காவல் செய்யணும். இங்கே வசனம் சொல்லுகிறது, நான் திராட்சை தோட்டங்களுக்கெல்லாம் காவல்காரியாய் வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் என்ன செய்யல? காக்கல, கடமை தவறிவிட்டேன். தேவன் எனக்கு வைத்த நோக்கத்திலிருந்து தவறிவிட்டேன். தேவன் எனக்கு வைத்த சித்தத்தை விட்டு மாறிவிட்டேன். நான் என் சொந்த திராட்சை தோட்டத்தை காக்க தவறிவிட்டேன். தேவ பிள்ளை, இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. திராட்சை தோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். திராட்சை தோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசர காலத்தில் இருக்கிறோம். திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அத்தியாவசியத்தில் இருக்கிறோம். திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்திலாவது நாம் எழும்பி நம் கையில் தேவன் தந்திருக்கிற தோட்டங்களை, தேவன் நம் கையில் தந்திருக்கிற அந்த குடும்பம் என்கிற அந்த திராட்சை தோட்டத்தை நாம் காக்க தவறினால் வரும் காலத்தில் நம்முடைய குடும்பங்கள் சந்திக்க போகிற இழப்புகள் அதிபயங்கரமாய் இருக்கும் என்பதை ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே நமக்கு எச்சரிக்கிறார். என் தோட்டத்தை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஊரில் இருக்கிற எல்லா தோட்டங்களை நான் பாதுகாத்து விட்டு என் திராட்சை தோட்டத்தையோ நான் என்ன செய்யவில்லை? காக்கவில்லை, தவறிவிட்டேன், அலட்சியமாயிருந்து விட்டேன், அசதியாயிருந்து விட்டேன். நம் திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென். ஏன் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஆமீன். ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கலாம், எனக்கு தான் திராட்சை தோட்டமே இல்லையே, பாஸ்டர் திராட்சை தோட்டம்னு சொல்கிறாரு, எனக்கு ரப்பர் தோட்டம் தானே இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறது திராட்சை தோட்டத்தை அல்ல. திராட்சை தோட்டம் என்பது உங்களுடைய குடும்பம். உங்களுடைய குடும்பம், அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு காவல்காரன்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் காரின்னு சொல்லுங்கள். ஆமென். நீங்கள் ஒரு காவல், உங்கள் ஊர் காவல்காரன் யார்? எங்கள் ஊர் காவல்காரன், உங்கள் ஊர் காவல். உங்கள் வீட்டுக்கு யார் தான் காவல்காரன்? நீங்கள் தான். ஏன் திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்? அதுதான் என்னுடைய செய்தி. இந்த திராட்சை தோட்டத்தில் என்னெல்லாம் நுழைகிறது, என்னெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது, இந்த திராட்சை தோட்டங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை வேதத்திலிருந்து தேவன் எனக்கு தந்த வெளிச்சத்தின் மூலமாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிறேன். ஏன் திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஏன் நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். திராட்சை தோட்டத்தில் அத்திமரம். எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். திராட்சை தோட்டத்தில் அத்திமரம். இதில் என்ன விசேஷம் இருக்கிறது? திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம் இருந்துவிட்டு போக வேண்டியதானே என்று சொல்லி நாம் அதை எளிதாக கடந்து போக முடியாது. திராட்சை தோட்டத்தில் அத்திமரம். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 22:9. உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். ஏன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் இருக்கக்கூடாது? ஏன் திராட்சை தோட்டம் பாதுகாக்கப்படணும்? தேவன் ஏன் திராட்சை தோட்டத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? இங்கே வசனம் சொல்லுகிறது, திராட்சை தோட்டத்தில் பற்பல விதமான விதைகளை என்ன செய்யக்கூடாது?
விதைக்க கூடாது. அப்படியானால் திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடிகள் தான் இருக்க வேண்டுமே தவிர அத்திமரம் அங்கே நுழைவதற்கு வாய்ப்பில்லை, அத்திமரம் அங்கே நடுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன் திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் அனுமதிக்காத எதுவும் நம்முடைய குடும்பத்துக்குள் வந்துவிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத எதுவும் நம்முடைய குடும்பத்துக்குள் வந்துவிடக்கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாத எதுவும் நம்முடைய குடும்பத்துக்குள் வந்துவிடக்கூடாது. இங்கே வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான ஒரு காரியம். ஒருவேளை அந்த பகுதியில் ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? மோசேக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த காரியங்கள் என்ன சொல்லுகிறது? திராட்சை தோட்டத்தில் வேறு எந்த விதைகளும் என்ன செய்யக்கூடாது? விதைக்க கூடாது. அப்படி விதைப்பாயானால் நீ விதைத்த அந்த விதையின் பயிரையும் நீ தீட்டுப்படுத்துகிறாய். ஏற்கனவே இருக்கிற திராட்சை தோட்டத்தின் பலனையும் என்ன செய்கிறாய்? தீட்டுப்படுத்துகிறாய். ஏன் நம்முடைய தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஏன் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்? காரணம், தேவன் அனுமதிக்காத, தேவனுக்கு சித்தமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய வார்த்தைக்கு முரணான, தேவனுடைய வார்த்தைக்கு உட்படாத எந்த ஒரு காரியமும் என் தோட்டத்துக்குள், என் குடும்பத்துக்குள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்துவிடக் கூடாது என்பதிலே கருத்தாய் கரிசனையாய் இருந்து நம்முடைய தோட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அந்த அத்திமரத்தை நட்ட பிறகு அழுது பிரயோஜனம் இல்லை. ஒரு அத்திமரம் ஆமென் குறைந்தபட்சம் 20 அடி சுற்றளவுகளை தனக்கென்று எடுத்துக் கொள்ளுமாம். குறைந்தபட்சம் 20 அடி சுற்றளவு, இந்த பக்கம் இந்த பக்கம் 20 அடி சுற்றளவு. நீங்க எத்தனை பேர் அத்திமரத்தை பார்த்துருக்கிறீங்க? இந்தியன் ஃபிக் ட்ரீ பார்த்துருப்பீங்க. நீங்கள் வெளி தேசங்களில் போனீங்கன்னா அங்கே உள்ள அத்திமரங்களை பார்க்கலாம். இங்கே நிறைய வீடுகளில் இப்போ அத்திமரங்கள் இருக்கிறது. அதனுடைய இலைகள் பெரிதாக இருக்கும். அதை சூழ்ந்திருக்கிற இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி சுற்றளவை அது தனக்காக எடுத்துக்கொள்ளும். இப்போ ஏன் அத்திமரத்தை திராட்சை தோட்டத்தில் நடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த திராட்சை பழங்கள் வளர்ந்து அது காய்த்து பூ பூத்து காய்த்து அந்த பழங்கள் பழுப்பதற்கு வெயில் அதன் மேல் பட வேண்டும். ஒரு பழம் பழுக்கிறதுக்கு என்ன படணும்? அது மேல வெயில் படணும். இப்ப அத்திமரம் போய் அதுக்கு நிழலா இருக்கும்போது அந்த காய்கள் பழுக்காமலே அது என்ன செய்து விடுகிறது? கெட்டு போய் விடுகிறது. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே தெளிவாய் சொல்லுகிறது, உன் திராட்சை தோட்டத்தில் பற்பல விதமான விதையை என்ன செய்யக்கூடாது? விதைக்க கூடாது. இதைத்தான் செய்யணும் அப்படின்னா அதைத்தான் செய்யணும், இதைத்தான் அனுமதிக்கணும் அப்படின்னா அதைத்தான் அனுமதிக்கணும். அப்படி அனுமதிக்காத, அவர் விரும்பாத, அவருக்கு சித்தமில்லாத ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில தோட்டத்தில் நுழைந்து விடுமோ என்கிற பயத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். பாதுகாக்க வேண்டியது அவசியம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் ஆமென் என்ன செய்கிறான்? சத்துரு வந்து என்ன செஞ்சிடறான்? களைகளை விதைச்சிட்டு போயிடறான். கோதுமைகளுக்குள் களைகளை விதைச்சிட்டு போறான். ஏ மனுஷா, உன்னை ஏன் வயல்ல வச்சாரு? ஏன் உன்னை தோட்டத்தில் வச்சாரு? நீ வீட்டில் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கலாமே. உன்னை எதுக்கு இரவு நேரத்தில் உன்னை வயலக்கரையில் கொண்டு வச்சாரு? அந்த வயலுக்கு நீ காவல்காரனாய் காவல்காரியாய் இருக்க வேண்டும். அந்த தோட்டத்துக்கு காவல்காரனாய் காவல்காரியாய் இருக்க வேண்டும். ஆனா நீ அங்க போய் என்ன செஞ்சிட்ட? தூங்கிட்ட. இப்ப தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா கோதுமைகளுக்குள்ள என்ன இருக்குது? களைகள் இருக்குது. அப்ப காக்க வேண்டியவன் தன் பொறுப்பிலிருந்து தவறிவிட்டான். காக்க வேண்டியவன் தன் தோட்டத்தை காக்க மறந்து விட்டான். அலட்சியமாய் இருந்து விட்டான். ஒரு நாள்ல என்ன நடக்க போகுது? ஒரு நிமிஷத்துல என்ன நடக்க போகுது? எவ்ரி சிங்கிள் மினிட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் மிக மிக முக்கியமான காரியம். ஏன்னா எந்த நிமிஷத்திலையும் எந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு சத்துரு நம்முடைய குடும்பத்துக்குள் நுழைவதற்கு அவன் ஆயத்தமாய் இருக்கும்போது சபை எவ்வளவு கருத்தாய் நம்முடைய தோட்டத்தை காத்திருக்க வேண்டும். சகோதரா, தகப்பனே, தாயே, எவ்வளவு கருத்தாய் இருந்து உன் குடும்பத்தை நீ காத்திருக்க வேண்டும். நீ காக்க தவறினபடினால் இன்றைக்கு தோட்டம் அலக்களிக்கப்படுகிறது, அழிவுக்கு நேராய் போகிறது. ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படி, நம்முடைய குடும்பங்கள் காக்கப்படி நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பம் ஒரு திராட்சை தோட்டம் என்றால் அதிலே பற்பல விதமான விதைகளை என்ன செய்யக்கூடாது? விதைக்க கூடாது.
இது நல்லா இருக்குது, இதை எடுத்துக்கலாம், இது நல்லா இருக்குது, இதை எடுத்துக்கொள்ளலாம். தேவ சித்தமில்லாத, தேவனுக்கு விருப்பமில்லாத, தேவன் அனுமதிக்காத எதுவும் உன் தோட்டத்துக்குள் வறுமையானால் அது உன் தோட்டத்துக்கு கேடு விளைவிக்கும். நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் அது என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். யோசித்து பாருங்க, நம்முடைய திராட்சை தோட்டங்கள் ஏன் தீட்டுப்பட்டு போயிட்டு, நம்முடைய குடும்பங்கள் ஏன் இன்றைக்கு அழிவுக்கு நேராய் போகிறது, ஏன் நம்முடைய குடும்பங்கள் அலக்களிக்கப்படுகிறது, ஏன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அலக்களிக்கப்படுகிறது? எங்கேயோ ஒரு நேரத்தில், ஒரு சமயத்தில் நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தது நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்காத ஏதோ ஒன்று வந்துவிட்டது. நம்முடைய குடும்பத்தில் தேவன் அனுமதிக்காத ஏதோ ஒன்று வந்துவிட்டது. அது ஒரு வேலையாக இருக்கலாம், அது ஒரு வரனாக இருக்கலாம், அது ஒரு வரமாய் இருக்கலாம், அது ஒரு மரமாய் இருக்கலாம், அது ஒரு பொருளாய் இருக்கலாம், அது ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கலாம். அது எதுவாய் இருந்தாலும் தேவன் அனுமதிக்காத ஒன்று என் குடும்பத்துக்குள்ள நுழையுது அப்படின்னாலே குடும்பத்துக்கு ஆபத்து. இங்கே அத்திமரம் திராட்சை தோட்டத்தில் நடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படி செய்யக்கூடாது. திராட்சை தோட்டத்தில் அந்த திராட்சை கொடிகள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 அடி 6 அடி அவ்வளோதான். அதுக்கு மேலே அது படர ஆரம்பித்துரும். மேலே அதுக்கான கம்புகளை எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த அத்திமரம் நிற்கிறதுனால அந்த அத்திமரம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 திராட்சை செடிகளுடைய இடத்தை அபகரிக்கிறது. இப்போ விசாலம் அடைவதற்கு அத்திமரம் தடையாயிருக்கிறது. இப்போ இந்த அத்திமரத்தினுடைய நிழலினால் அங்கே இருக்கிற திராட்சை செடிகளுக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? அதனுடைய பழங்கள் பழுப்பதற்கு வாய்ப்பில்லை, கனி கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை, அநேகருக்கு திருப்தி அடைவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் எந்த நற்கிரியைகளும் தன்னிலிருந்து புறப்பட்டு வராதபடிக்கு அது ஒரு தடையாகவே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அது நீ காக்க தவறினது. அந்த அத்திமரம் வரும்போதே நீ அதை தடுத்திருக்க வேண்டும். இது திராட்சை தோட்டம், அத்திமரத்திற்கான இடம் அங்கே இருக்கிறது. அந்த அத்திமரத்தை அங்கே நடுங்கள், இந்த திராட்சை தோட்டத்தில் அதை நடாதிருங்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், இந்த வசனத்தை எடுத்து முன் வச்சிருக்கணும். ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், உன் திராட்சை தோட்டத்தில் பற்பல விதமான விதை என்ன செய்யக்கூடாது? விதைக்க கூடாது. அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். காக்க தவறினோம் திராட்சை தோட்டங்களை. ஏன் திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஏன் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும்? தேவன் அனுமதிக்காதவைகள் நம்முடைய குடும்பங்களுக்குள் நுழைய முயற்சிக்கிறது. தேவன் அனுமதிக்காத நன்மைகள், தேவன் அனுமதிக்காத ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்துக்குள் நுழைய முயற்சிக்கிறது. அது நம்முடைய பார்வைக்கு நன்றாயிருக்கலாம், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஒருவேளை தோட்டக்காரன் நினைத்திருக்கலாம், இந்த வெயிலில் படாத பாடு படுறோமே, இந்த திராட்சை செடி நிழலில் போய் உட்கார்ந்திருப்பதை விட இந்த அத்திமரத்தின் நிழல் நமக்கு சுகமாக இருக்குமே, அப்படி அவன் நட்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நட்டிருக்கலாம். ஆனால் அது வேதத்துக்கு புறம்பானது, தேவ திட்டத்துக்கு புறம்பானது, தேவ சித்தத்துக்கு புறம்பானது. அப்படியானால் நம்முடைய குடும்பங்கள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஏன் உங்கள் வீட்டை பாதுகாக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார்னா, எந்த சூழ்நிலையிலும் தேவ சித்தமில்லாத, தேவனுக்கு விருப்பமில்லாத, தேவன் அனுமதிக்காத எதுவும் என் குடும்பத்தில் வந்துடக்கூடாது, நடந்துடக்கூடாது என்பதிலே நாம் கவனமாயிருக்க வேண்டும். நாம ஒரு காலத்தில் கவனமாக தான் இருந்தோம். ஆனால் போக போக கொஞ்சம் அலட்சியமும் அசதிகளும் நமக்குள் தலை தூக்க ஆரம்பித்தது நிமித்தம் இன்னைக்கு நம்முடைய தோட்டங்கள் தீட்டுப்பட்டு போயிருக்கிறது, நம்முடைய பயிர்கள் தீட்டுப்பட்டு போயிருக்கிறது, நம்முடைய பலன்கள் தீட்டுப்பட்டு போயிருக்கிறது. நாம் அதை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம். தேவ ஜனமே, சபையே, கர்த்தர் இந்த காலை நேரத்திலே சபையோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் தோட்டத்தை காக்க முயற்சி செய், உன் குடும்பத்தை காக்க முயற்சி செய். காரணம், ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு உள்ள வந்து அதை தீட்டுப்படுத்த பார்க்கிறான், அதனுடைய பலனை தீட்டுப்படுத்த பார்க்கிறான். பிள்ளைகள் தேவன் அருளுகிற ஒரு பலன், ஆசீர்வாதம் தேவன் அருளுகிற ஒரு பலன், அது நம்முடைய குடும்பத்திலே அது பலனாய் வந்திருக்கிறது. அது தீட்டுப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் வேறு யாரையோ நம்ம குற்றப்படுத்தி கொண்டு அலைவதல்ல. அதற்கு காரணம் நானே.
என்னைத்தான் காவல்காரியாய் வைத்தார்கள், என்னைத்தான் காவல்காரனாய் வைத்தார்கள். எனக்குத்தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது, என் மேலே தான் அந்த கடமை இருந்தது, என் கையிலே தான் அந்த தோட்டம் கொடுக்கப்பட்டது. என்னை நம்பித்தான் அந்த குடும்பத்தை கொடுத்தார், என்னை நம்பித்தான் மனைவியை கொடுத்தார், என்னை நம்பித்தான் பிள்ளைகளை கொடுத்தார், என்னை நம்பித்தான் வேலையை கொடுத்தார், என்னை நம்பித்தான் ஊழியத்தை கொடுத்தார், என்னை நம்பித்தான் எல்லாம் என்னை நம்பித்தான் கொடுத்தார். நீ செய்வாய், நீ பாதுகாப்பாய், நீ காப்பாய் என்று சொல்லிதான் என் குடும்பத்தை என் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் நான் காக்க தவறின நிமித்தம் இன்றைக்கு தேவன் அனுமதிக்காத ஏதோ ஒன்று உள்ள வந்திருந்து ஆமென் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்குமே. ஆனால் இதுவரைக்கும் நடந்ததாகவே இருக்கட்டும். இந்த பகல் நேரம் ஆண்டவருடைய கிருபையினாலே எழும்பி நின்று, ஆண்டவரே இன்று முதல் கொண்டு என் கையிலே கொடுத்த என் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் என்று சொல்வீர்களே, ஆனால் அந்த அத்திமரம் வேரோடு பிடுங்கப்பட்டு சமுத்திரத்திலே தள்ளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அத்திமரம் வேரோடு பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தில் தள்ளப்படும். உன் திராட்சை தோட்டம் மிகுந்த பலனை கொடுக்க போகிறது. உன் திராட்சை தோட்டத்தில் இருக்கிற கனிகள் அது அநேகரை ஆசீர்வதிக்க போகிறது, அநேகருக்கு அது திருப்தியை கொடுக்க போகிறது, அநேகரை மகிழ பண்ண போகிறது. உன் பொறுப்பை இன்றைக்கு உணர்ந்து கொள். ஒரு குடும்ப தலைவனாய் உங்கள் பொறுப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்ப தலைவியாய் உங்கள் பொறுப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தின் பிள்ளையாய் உங்கள் பொறுப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பொறுப்பை நீங்கள் உணர்ந்தால் அந்த தோட்டத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? காப்பீர்கள். ஏன் தோட்டம் காக்கப்பட வேண்டும்? திராட்சை தோட்டத்தில் அத்திமரம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா 5:5. எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகமில்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று. ஏன் தோட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஏன் திராட்சை தோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஏன் குறிப்பாய் ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க தவறிவிட்டார் என்று அங்கே எழுதுவதற்கு காரணம் என்ன? இந்த உலகத்தில் எத்தனையோ தோட்டங்கள் இருக்கிறதே, அதையெல்லாம் வேதத்தில் எழுதாமல் திராட்சை தோட்டத்தை மறுபடியும் அவர் எழுதுவதற்கு காரணம் என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, திராட்சை தோட்டம் வேறு எதுவும் அல்ல, என் சொந்த ஜனமே, இஸ்ரவேல் வம்சமே அந்த திராட்சை தோட்டம். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பமும் பிள்ளைகளும் குமாரர்களும் குமாரத்திகளும் தான் திராட்சை தோட்டங்கள். அந்த தோட்டம் என்னவாயிட்டாம்? வேறே மனிதர் கைவசமாயிற்று. இப்போ ஏன் திராட்சை தோட்டத்தை காக்கணும்? திராட்சை தோட்டத்தில் அந்நியரின் ஆளுகை வருகிறது. திராட்சை தோட்டத்தில் அந்நியரின் ஆளுகை வருகிறது. திராட்சை தோட்டத்தில் அத்திமரம், திராட்சை தோட்டத்தில் அந்நியரின் ஆளுகை. நெகேமியா இங்கே புலம்புகிறான், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைகளாகி கொள்ள வேண்டியதாய் இருந்தது. அப்படியே சிலர் குமாரர்களை குமாரத்திகளையும் அடிமைப்படுத்தும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்கு எங்களுக்கு என்ன இல்லை? நிர்வாகம் இல்லை. We don't have enough power to restore them. அவர்களை மீட்டெடுப்பதற்கான பலன், அவர்களை மீட்டெடுப்பதற்கான சக்தி, அவர்களை மீட்டெடுப்பதற்கான சத்துவம் எங்களுக்கு இல்லை. காக்க தவறினவனுடைய புலம்பலது, தோட்டத்தை காக்க தவறினவனுடைய புலம்பலது. என்ன புலம்புகிறான்? நாங்க அடிமைகளாக கொடுத்துட்டோம், எங்க பிள்ளைங்க அடிமையா போயிட்டாங்க, என் குமாரரும் குமாரத்திகளும் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்க அவங்கள மீட்பதற்கு போராடுகிறோம், உபவாசம் இருக்கிறோம். ஆமென். 21 நாள், 7 நாள், 40 நாள், 72 நாள் இப்படின்னு சொல்லி உபவாசம் இருந்து பார்க்கிறோம். ஆனா அவங்களை மீட்பதற்கு எங்களுக்கு என்ன இல்லை? நிர்வாகம் இல்லை. ஏன்னா எங்க திராட்சை தோட்டங்கள் அந்நியருடைய கையில் போயிருச்சு.
எங்க குடும்பங்கள் அந்நியருடைய கைவசமாயிற்று. இந்த பகல் வேளை அந்நியர்களுடைய கைவசமாய் இருக்கிற உன் திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் உன்வசமாய் திருப்பும்படிக்கு தான் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ உன் தவறை உணர்ந்து விட்டால், உன் பொறுப்பிலே மீண்டும் வந்து நின்று விட்டால், தேவன் அழைத்த நோக்கத்தை தெரிந்து கொண்டால், தேவன் உன்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொண்டால், தேவன் உன்மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை அறிந்து கொண்டால், மீண்டும் திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்படும். அந்நியருடைய ஆளுகையை கர்த்தர் இந்த மதியான நேரம் உன் தோட்டத்தில் இருந்து முறித்து போடுவார். ஆகாமியத்தின் கொடுங்கோல் எந்த நீதிமான்களுடைய சிரசின் மேலும், சந்ததியின் மேலும், கூடாரத்தின் மேலும் அது நிலை நிற்பது இல்லை. ஆமென். நான் காக்க தவறிவிட்டேன். என் பிள்ளை தானே, என் பையன் தானே. சில பேர் சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டர், என் குடும்பத்தை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், என் பிள்ளைகளை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், என் மகளை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், என் மகனை ஆண்டவரத்தில் கொடுத்துட்டேன். என்ன அளவுக்கு ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார்? எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பான், எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பான். அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கிறோம்? ஏதேன் தோட்டத்தை உண்டாக்க தெரிந்த ஆண்டவருக்கு ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கவும் தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க, நீ பண்படுத்து, நீ பாதுகாத்துக்கோ, நான் என்ன செய்கிறேன், படைத்து தருகிறேன். படைத்தவைகளை பண்படுத்துறதும் பாதுகாக்கிறதும் யாருடைய கையில கொடுத்துட்டாரு? மனுஷங்க கையில கொடுத்துட்டாரு. பிள்ளைய கொடுக்கிறது அவரு, பிள்ளைய பாதுகாக்கிறது நானு. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது அவரு, ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறது யாரு? நானு. நான் மழையை கட்டளையிடுவேன், நான் பூமியிலே மழையை கட்டளையிடுவேன். பூமி பயிரை முளைப்பிக்க ஆரம்பிக்கும். ஆனா அதை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? ஆதாமே, ஹவ்வையே, ஏவாளே, யாருடைய கடமை? நம்முடைய கடமை. நெகேமியா புலம்புகிறான், எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று. காக்க தவறினோம். பிள்ளை கை மாறி போயிடுச்சு பாஸ்டர், குடும்பம் கை மாறி போயிருச்சு, வாழ்க்கை கை மாறி போயிருச்சு. இனி திரும்ப அவர்களை மீட்டெடுப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. திராட்சை தோட்டத்தில் அந்நியருடைய ஆளுகை வந்திருக்கிறது. திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் பாதுகாக்க தவறினதினால், குடும்பங்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் பாதுகாக்க தவறினதினால் அந்நியர்கள் உள்ள நுழைந்து ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆளுகை செய்ய ஆரம்பித்தவர்கள் அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். இப்ப அடிமைப்பட்டு இருக்கிறோம். இப்ப அதை மீட்டெடுப்பதற்கு நிர்வாகம் இல்லை, மீட்டெடுப்பதற்கு பலன் இல்லை, மீட்டெடுப்பதற்கு வழி தெரியல, புலம்புறோம். ஆண்டவர் சொல்றாரு, இனியாவது தோட்டத்தை காத்துக்கொள், இனியாவது உன் குடும்பத்தை காத்துக்கொள், இனியாவது உன் பிள்ளைகளை காத்துக்கொள், இனியாவது கருத்தாயிரு, கரிசனையாயிரு, கருத்தாயிரு, கரிசனையாயிரு. ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். பிற்பாடு, என்ன பாடு? பிற்பாடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிற்பாடு அது பெரும்பாடு. பிற்பாடு அது பெரும்பாடு. வசனம் அழகா சொல்லுது, அவன் அழுது கேட்டும் என்ன செய்யல? he couldn't receive any blessing. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போயிட்டான். ஏன்னா பெற்றுக்கொள்ள வேண்டிய சமயத்தில் அலட்சியமாயிருந்து விட்டான். காக்க வேண்டிய நேரத்தில் காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் பாதுகாத்திருக்க வேண்டும். உன் மகனையோ உன் மகளையோ பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் பாதுகாத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைக்கு புலம்புகிறது எந்த விதத்திலே நமக்கு நன்மை பயக்காது. ஏன்னா எங்க தோட்டங்கள் எங்க போயிருச்சு? வேற மனிதர் கைவசம் ஆயிருச்சு. பார்த்துக்கலாம், இது எங்க தோட்டம், எங்க அப்பா தோட்டம், எங்க தாத்தா இங்க தான் தேங்காய் வெட்டினாரு, எங்க தாத்தா இந்த மரத்துல இருந்தா சக்கையா கொண்டு வருவார், கொண்டு வந்தார். அந்த தோட்டம் இப்போ உன் தோட்டமா?
அந்த இடம் உங்கள் இடமா? அந்த பிள்ளை ஓன் பிள்ளையா? இப்போ அந்த மகன் ஓ மகனா இருக்கிறானா? அந்த மகன் ஓ மகளா இருக்கிறாளா? இல்லை, அது பிசாசினுடைய கைவசமாயிருச்சே. விட்டது யார்? 1000 காரணங்களை சொல்லலாம். அதெல்லாம் எக்ஸ்கியூசஸ். நாம செய்ய தவறினதுக்காக எக்ஸ்கியூஸ் சொல்றது. பஸ் லேட் ஆயிடுச்சு பாஸ்டர், பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு பாஸ்டர், காய்ச்சல் பாஸ்டர், தலைவலி பாஸ்டர், அதனால தான் வரல பாஸ்டர். as I am suffering from fever, as I am suffering from fever, I couldn't able to attend the class அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து நம்ம தவறி போவதற்கல்ல, தப்பி போவதற்கல்ல. இந்த காலை நேரம் நான் செய்த தவறு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் தேவை. என் தோட்டத்தை காக்க தவறினது என்று என்னுடைய குற்றம் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் தேவை. யூ ஹாவ் டு அட்மிட் யுவர் சின். நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளணும். சீக்கிரம் ஒத்துக்கொள்ள முடியாது அநேகரால. ஆமாம், நான் செஞ்சிட்டேன். எலிசா தீர்க்கதரிசி அமர்ந்திருக்கிறான். எலிசா தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் எலிசா தீர்க்கதரிசியினுடைய பள்ளியில் பயின்றவர்கள் விறகு வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சொல்லுங்க, பண்ணியிருக்கலாமா? ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆமென். சும்மா உட்கார்ந்துருக்கிறீங்க. எலிசாட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் அவன்கிட்ட தானே வாங்கினேன். அவன்கிட்ட போய் மச்சான், நான் நீ உன்கிட்ட வாங்கிட்டு போன கோடாலி விழுந்துருச்சு, கொஞ்சம் ஒரு 2 மாதம் பொறுத்துக்க, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு உனக்கு என்ன செஞ்சிடறேன், கோடாலிய தந்துடுறேன் சொல்லி இருக்கலாம். எலிசாவுக்கு அது தெரியாமலே போயிருக்கும். ஆனா அவன் அப்படி சொல்லல. ஐயோ என் ஆண்டவனே, என் கோடாலி கீழே விழுந்துருச்சு. அது மட்டும் சொல்லல, அது இரவலாய் வாங்கப்பட்டது. He is admitting himself. நான் இழந்துட்டேன், ஏன் தவறு. உடனே எலிசா கேட்கிறான், எங்கே விழுந்தது? எங்கே விழுந்தது? எங்கேயோ விழுந்துச்சு பார்த்துடுங்க, எங்கேயோ விழுந்துச்சு பார்த்துடுங்க. அது மினி பஸ்ஸில் யாரைய நேரம் விழுந்துதா, இல்லை ரேஷன் கடையில் சாக்க தூக்கு நேரம் விழுந்து அப்படின்னு சொன்னால் கோவம் வருமா வராதா? நடந்து வர்றான், காலில் ரத்தம் வருது. டே காலில் ரத்தம் வருதுடா, எப்படி அடிபட்டுன்னு தெரியல. காலில் என்ன வருது? ரத்தம் வருது. எங்கே அடிபட்டுச்சு தெரியல, என்ன பட்டுச்சு தெரியல, எப்படி அந்நியருடைய ஆளுகைக்குள்ள வந்துச்சு தெரியல. தெரியலன்னு சொன்னா நம்மளை போல பரிதபிக்கிற மனிதர்கள் யாரும் இல்லை. உடனே என்ன கேட்பாங்க? ஓன் அறிவில்லாம உன்னுடைய ஆமேன் அந்த சென்ஸுக்கு அப்பாற்பட்டு எப்படி இதை உள்ள வந்துச்சு? நான் உன்னை நம்பித்தானே வெளிநாட்டுக்கு போனேன், உன்னை நம்பித்தானே வெளிநாட்டுக்கு போனேன். ஓ நீ பிள்ளைகளை நல்லா பார்த்துப்பேன் தானே நான் வெளிநாட்டுக்கு போனேன். நீ காவல்காரியா இருப்பேன் தானே நான் என்ன செஞ்சேன், என் கடமையை செய்ய போனேன் அப்படின்னு. சகோதரா, நீ எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா காக்கிற பொறுப்பு 2 பேருடையது. காக்கிற பொறுப்பு 2 பேருடையது. அது எல்லாம் அவ பார்த்துப்பா, எல்லாம் அவ பார்த்து. அப்புறம் என்னத்துக்கிட்ட இருக்கு நம்ம? எல்லாம் சில பேர் எல்லாம் அவரு பார்த்துப்பார், எல்லாம் அவரு பார்த்துப்பார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆதாமையும் காவல் காக்க வைத்தார், இங்கே அவளையும் காவல்காரியாய் வைத்தார். அவளையும் காவல்காரியாய் வைத்தார். இன்னைக்கு நம்முடைய தோட்டங்கள் அந்நியர் வசமாயிருக்கிறது, அந்நியர் கைவசமாயிற்று. அது கைவசம் கொடுத்து எடுத்தாங்களோ, என்ன கொடுத்தாங்களோ, நிறைய காரியம் ஞாபகத்து வருது. ஏசப்பா ஸ்தோத்திரம். கைவசமாயிற்று. ஆமென். ஆமாம், ஆண்டவரத்தில் மறக்கிற கிருபையை கேட்குறேன். என்ன கிருபையை கேட்குறேன்? மறக்கிற கிருபையை. ஆண்டவரே, நான் பலிபீடத்தில் போய் நிற்கும்போது செய்தியை தவிர வேறு எதுவும் எனக்கு ஞாபகத்தில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த கிருபையை தந்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் ஞாபகத்து வந்துச்சுன்னா அப்புறம் அது இப்போ பாயிண்ட்லேருந்து அது கொஞ்சம் வழி விலகி போயிடும், வழி விலகி போயிடும். அப்போ திராட்சை தோட்டங்கள் ஏன் காக்கப்பட வேண்டும்? அந்த திராட்சை தோட்டங்களை அந்நியர்கள் ஆளுகை செய்ய விரும்புகிறாங்க, அந்நியர்கள் வசப்படுத்த விரும்புகிறாங்க. அது ஏன் நமக்கு தெரியாமல் போகுது? அது ஏன் நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் அந்நியர் வசமாகறாங்கங்கிறத ஏன் தெரியாமல் போகுது? ஏன் கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம்?
அந்நியருடைய ஆளுகை திராட்சை தோட்டத்தில். அந்நியருடைய ஆளுகை திராட்சை தோட்டத்தில். ஒன்று, திராட்சை தோட்டத்தில் அத்திமரம், தேவன் அனுமதிக்காத ஒன்று. திராட்சை தோட்டத்தில் ரெண்டாவது என்ன வருது? அந்நியருடைய ஆளுகை வருது. அந்நியருடைய ஆளுகை வருது. இப்போ நெகேமியா இந்த திராட்சை தோட்டங்களை காக்க தவறினதற்காக புலம்பிக் கொண்டிருக்காம அதை எப்படி மீட்டெடுப்பது, அதை எப்படி மீண்டும் கட்டி எழுப்புவது, அதை எப்படி நமக்கு சொந்தமாக்குவது, எப்படி அந்நியருடைய கைகளிலிருந்து அதை நாம் மீட்டெடுத்து நம் வசப்படுத்துவது என்பதை தேவ சமூகத்தில் உபவாசித்து அழுது ஆண்டவரிடத்தில் கேட்டு அதற்கான ஸ்டெப்புகளை எடுத்து முன்வைக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுக்கிறார், தயவை கொடுக்கிறார். ஜனங்களுடைய தயவு வருகிறது. எல்லாரும் ஏகோபித்த சிந்தையோடு ஒருமித்த குரலோடு ஆமேன் அந்த அந்நியருடைய வசமாய் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தை தங்கள் வசப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. தங்கள் வசப்படுத்தினார்கள். அந்நியருடைய வசமாய் இருந்தபோது ஆமேன் நின்று போன பாடலின் சத்தம், அந்நியருடைய ஆளுகையில் இருந்தபோது நின்று போன ஆர்ப்பரிப்பின் சத்தம், அந்நியருடைய ஆளுகைக்கு விட்பட்ட போது அந்த தோட்டத்துக்குள் இருந்து எழும்பின கீத வாத்தியங்களின் சத்தம் எல்லாம் மீண்டும் இவர்கள் வசமான பிறகு மீண்டும் களிப்பின் சத்தம் அந்த தோட்டத்திலிருந்து எழும்ப ஆரம்பிக்கிறது. இந்த காலை நேரத்திலே ஒரு தேவ மனுஷன் இவங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் தோட்டத்துக்குள்ளும் மீண்டும் ஆடலின் பாடலின் சத்தம் கேட்கும். மீண்டும் துதியின் சத்தத்தை ஆண்டவர் முளைக்க பண்ணுவார். மீண்டும் மகிழ்ச்சியின் கூக்குரல், ஆமென், ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும். உங்க தோட்டத்துக்குள்ள மீண்டும் அந்நியருடைய ஆளுகை அல்ல, ஆவியானவருடைய ஆளுகை இறங்கி வர போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என் தோட்டத்தில் அந்நியருடைய ஆளுகை வரக்கூடாது. யாருடைய ஆளுகை இருக்கணும்? ஆவியானவருடைய ஆளுகை. தேவ சமூகத்திலே அந்நிய அக்கினியை கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், என் சமூகத்திலேயா, என் சமூகத்திலே அந்நிய அக்கினி போடுறார் பாருங்க, ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறார். அப்ப ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நம் தோட்டத்தில் ஆவியானவருடைய ஆளுகை மட்டுமே இருக்க வேண்டும், அந்நியருடைய ஆளுகை இருக்கவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க தோட்டத்தில் அந்நியருடைய ஆளுகை இருக்கக்கூடாது, ஆவியானவருடைய ஆளுகை இருக்கணும். சில காரியம் ஞாபகத்து வருது ஏசப்பா. சில குடும்பத்தில் அந்நியருடைய ஆளுகை இருக்குது. என்ன ஆளுகை இருக்குது? என்ன ஆளுகை இருக்குது? அந்நிமாருக்கு ஆளுகை. ஓ, சகோதரிகளுக்கு சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அமைதியாக போயிடணும். அமைதியாக என்ன செஞ்சிடணும்? போயிடணும். இங்கே வந்துட்டு அண்ணன் வாழ்க்கையில் குறுக்கிறது, தம்பி வாழ்க்கையில் குறுக்கிறது. என் தம்பி நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அதெல்லாம் அப்போ என் அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்பான். அண்ணன் வேணும், தம்பி வேணும், ஆனால் தம்பிக்கு பொண்டாட்டி வேண்டாம், அண்ணனுக்கு பொண்டாட்டி. என்ன நியாயம் சார்? உங்களை 3வது வானத்தில் இல்லை, 3வது பாதாளத்தில் இறக்குவார். கவனமாக இருங்க. அந்நியருடைய ஆளுகை இருக்கக்கூடாது தோட்டத்தில், யாருடைய ஆளுங்க இருக்கக்கூடாது. சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும், சொல்லித்தான் ஆகணும். சொல்லித்தான். இதை சொல்கிறதுனாலே நான் அநேகருக்கு பகைஞனாய் மாறுகிறேன். ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். அதை குறித்து எனக்கு கவலையே இல்லை. சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவங்க போன வீட்டில் அவங்களுக்கு ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா அங்கே ஒரு அந்நியருடைய ஆளுகை இருக்கும், அங்கே ஒரு அந்நியருடைய ஆளுகை இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? சரி, நமக்கு வாய்ச்சது அடிமை. எப்படி அம்மோ, அவன் என்ன சொல்லுவான், நீ என்ன செஞ்சிடாத, மண்டைய ஆட்டிடாத, எதிர்ந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணேனா. ஓ, அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். திராட்சை தோட்டத்தில் ஏன் திராட்சை தோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும்? உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. திராட்சை தோட்டங்கள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும்? திராட்சை தோட்டங்களை கெடுப்பதற்கு நரிகள் ஊளையிட்டு கொண்டிருக்கிறது. திராட்சை தோட்டங்களை கெடுப்பதற்கு, திராட்சை தோட்டத்தில் இருக்கிற கனிகளை கெடுப்பதற்கு, ஆமேன், குழிநரிகளும் சிறுநரிகளும், குழிநரிகளும் சிறுநரிகளும். இந்த குழிநரியும் சிறுநரியும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா
வேதத்தில் நீங்கள் ஆமென், உலகத்தில் நீங்கள் அந்த காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. குழிநரினா என்ன அப்படின்னா, அது நெடுங்காலமாய் கேடு அனுபவிக்கக்கூடியது, கேடு விளைவிக்கக்கூடியது. சிறுநரி அப்பப்போ வந்து என்ன செய்யும்? கெடுத்துட்டு போகும். குழிநரினா டிஸ்ட்ரக்டிவ் பெட்ஸ். என்னது குழிநரினா? என்ன? டிஸ்ட்ரக்டிவ் பெட்ஸ். மேஜர் கான்சிக்வன்சஸ் இருக்கும் அதன் மூலமாக. ஆனால் சிறுநரி மூலமாக மைனர் பெட்ஸ், அது அப்படியே வரும், லேசாக தாக்கிட்டு போகும், ஸ்மால் கான்சிக்வன்சஸ். அதனுடைய கான்சிக்வன்சஸ்னால் என்ன? அதனுடைய விளைவுகள் கொஞ்சமாக இருக்கும். எதனுடைய விளைவுகள்? சிறுநரிகளுடைய விளைவுகள். ஆனால் குழிநரிகளினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். இப்போ தோட்டத்துக்குள்ள சிறுநரியும் வருது, குழிநரியும் வருது. தோட்டத்தை காவல் செய்தவன் எங்கே போனா? ஏன் காக்க தவறுன? எப்படி இந்த சிறுநரி வந்துச்சு? எப்படி இந்த குழிநரி வந்துச்சு? இது இத்தனை வருஷமா உள்ள குழி தோண்டி உள்ள மறைஞ்சிருக்குது. உள்ள மறைஞ்சிருந்து அது மேஜர் கான்சிக்வன்சஸ் உருவாக்கிட்டு இருக்குது. அதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்குது. ஏன் நீ எளிதில் கண்டுபிடிக்கல? ஏன் நீ ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கல? டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்றாரு, ஏன் சார் நீங்க முதல்ல ஆரம்பத்தில் இதை கண்டுபிடிக்கல? இது ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிருந்தா சுகமாக்கி இருக்கலாமே. இது இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? இந்த பலவீனம் உங்களுக்கு இருக்கிற தெரியாதா? தெரியும், ஆனாலும் அசால்ட்டா இருந்துட்டேன். நம்மளை என்ன செய்ய போகுது அப்படின்னு இருந்துட்டேன். அப்போ இந்த குழிநரிகளும் சிறுநரிகளும் தோட்டங்களை கெடுக்கிறது. தோட்டங்களை என்ன செய்கிறது? கெடுக்கிறது. தேவன் கொடுத்த தோட்டங்களை கெடுக்கக்கூடிய நரிகள் தந்திரமானவைகள். இது நேரடியாக உள்ள நுழையாது. பகல் நேரத்தில் நரிகள் வராது. எப்பதான் வரும்? இரவு நேரத்தில் தான் வரும். இரவு நேரங்களில் ஆமென் வரும் நரிகள் வரும். பகல் நேரத்தில் இந்த எல்லைகளுக்குள்ள எங்கேயாவது நீங்க நரியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா இந்த எல்லைகளுக்குள்ள இருக்கும். ஆனா ராத்திரி நேரத்தில் என்ன செய்யும்? வரும். காடுகளுக்குள்ளால பகல் நேரத்தில் நரிகளை பார்க்க முடியாது. இரவு நேரங்களில் நரிகள் நடமாடும், ஓநாய்கள் நடமாடும். எதெல்லாம் கேடு விளைவிக்கிறதோ அதெல்லாம் இரவிலே நடமாடும். மனிதர்கள் அயர்ந்து இருக்கும் போது, மனிதர்கள் சோர்ந்து போயிருக்கும் போது, மனிதர்கள் கவனக்குறைவாக இருக்கும் போது, மனிதர்கள் அசதியாக இருக்கும் போது, இதுதான் வசதி என்று சொல்லி இந்த துஷ்ட மிருகங்கள் எல்லாம் தோட்டங்களை கெடுக்கும்படி உலாவ வரும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். He is wandering here and there. அங்கும் இங்குமாக சுற்றி திரிகிறான். கேப் கிடைக்குதா? இன்னைக்கு ஜெபம் பண்ணானா, இன்னைக்கு உபவாசம் இருந்தானா, இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தானா, இந்த மாசம் திருவிருந்து அட்டெண்ட் பண்ணானா, இந்த மாசம் தசமபாகம் கொடுத்தானா, இந்த நாள் காணிக்கை கொடுத்தானா, இந்த நாள் ஊழியம் செஞ்சானா, இந்த நாள் பரிசுத்தமா இருந்தானா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும்போது அந்த நரி உள்ள வந்து உள்ள குழி தோண்டி உள்ள அப்படியே பதுங்கி கொள்ளுகிறது. குழி நரிகள் உடனே செயல்பட ஆரம்பிக்காது. சிறுநரி என்ன செய்யும்? அது பாட்டுக்கு வந்து ஏதாவது பண்ணிவிட்டு போயிடும். ஆனால் குழிநரி முதல்ல குழியை தோண்டி உள்ள போய் அமைதியாக உட்காந்துரும். இப்படி ஒரு நரி உள்ள இருக்குதுன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு தன்னை தற்காத்து கொள்ளும். ஆனால் உள்ள இருந்துட்டு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் திராட்சை பழங்கள் அறுவடையினான காலம் வரும்போது ஒரு திராட்சை செடிகளுடைய வேரும் இருக்காது, எல்லாம் பட்டு போயிருக்கும். அப்போதான் பார்த்தா தெரியும், ஆங்காங்கே குழி தோண்டி குழிநரிகள் உள்ளே மறைந்திருக்கிறது. இந்த பகல் நேரம் உன் குடும்பத்துக்குள் மறைந்திருந்து உன் குடும்பங்களை கெடுக்கிற, உன் பிள்ளைகளை கெடுக்கிற, அது எந்த குழிநரிகளாயிருந்தாலும் சிறுநரிகளாயிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை பிடித்து அதை அப்புறப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பாதுகாக்கப்படணும். தோட்டம் காக்கப்படலைன்னா தோட்டத்தில் அத்தி மரம் வருது, தோட்டத்தில் அந்நியருடைய ஆளுகை வருது, தோட்டத்தில் என்ன வருது? நரிகள் வருகிறது. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள்.
அவன் திம்னாத்து திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம், கர்ஜிக்கிற பாலசிங்கம் அவனுக்கு எதிராய் வந்தது. எவனுக்கு எதிராய்? போனது எத்தனை பேர்? போனது எத்தனை பேர்? 3 பேர். எப்படி பைபிள் என்ன சொல்லி இருக்கணும்? ஒரு கர்ஜிக்கிற பாலசிங்கம் அவர்களுக்கு எதிராய் வந்ததுன்னு தானே சொல்லியிருக்கணும். நியாயமா அப்படி தானே சொல்லணும்? நியாயமா அப்படி தானே சொல்லணும்? சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? என் பையன் என்கிட்ட வந்து கேட்குறான், உங்களை பார்த்து ஏன் எல்லாரும் பயப்படுறாங்கன்னு. நான் உன்கிட்ட சொன்னேன், யாரோ உன்கிட்ட தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்னையை பார்த்து யாருமே என்ன செய்கிறதில்ல, பயப்படுறதே இல்லை. என்னைய ஒரு காமெடி பீஸாக தான் என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சார், தாயும் தகப்பனும் சிம்சோனும் புறப்பட்டார்கள். எங்க? திம்னாத்துக்கு. இப்போ சிங்கம் எங்கே செய்து? திராட்சை தோட்டத்திலிருந்து வருது. அப்போ வசனம் என்ன எழுதியிருக்கணும்? அவர்களுக்கு எதிராக தானே எழுதியிருக்கணும். ஆனால் ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? அப்போ ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், எவன் ஒருவன் மேல் தேவ திட்டம் இருக்கிறதோ, எவன் ஒருவன் மேல் பிரதிஷ்டை இருக்கிறதோ, எவன் ஒருவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ, அது அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். பக்கத்தில் பார்த்து அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டம் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஏன் எனக்கு எதிராய் பிரச்சனை? ஏன் எனக்கு எதிராய் மனமடிவு? ஏன் எனக்கு எதிராய் போராட்டம்? ஏன் எனக்கு எதிராய் பலவீனம்? ஏன் எனக்கு எதிராய் கஷ்டம்? ஏன் எனக்கு எதிராய் யாருக்குமே இல்லாத காரியம்லாம் ஏன் எனக்கு எதிராய் வருது? கேட்கணும்ல. அவனுக்கு வருதா, இவனுக்கு வருதா, அவங்களுக்கு வருதா, இவங்களுக்கு வருதா? அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன்? எனக்கு எதிராய் ஒருவன் வருகிறான் என்றால், எனக்கு எதிராய் கர்ஜிக்கிற சிங்கம் வருகிறது என்றால், சிங்கத்துக்கு நல்லா தெரியும், நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என்னை கொண்டு தேவன் தேசத்தில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் என்பது சிங்கத்துக்கு நல்லாவே தெரியும். அவன் அப்பனை விட்டு, அவங்க அம்மாவை விட்டு, இவன் தான் டார்கெட்டு. யார் தான்? அதனால தான் சிலரை குறிப்பிட்டு அவன் குறி வைக்கிறான். சில குடும்பங்களை குறிப்பிட்டு அவன் குறி வைப்பதற்கு காரணம் என்ன? உங்க குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற மகத்துவமான காரியம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும். பிசாசுக்கு நல்லா தெரியும். மோசேயை கொண்டு ஆண்டவர் எகிப்திலே செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளை மோசே அறிந்தானோ அறியலையோ, ஆனா பிசாசு நல்லா தெரிஞ்சதுனால, பார்வோனுக்கு தெரிஞ்சதுனால, ஆமென், அவனை கொலை செய்ய வகை தேடினான். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய ஏரோது வகை தேடினதுக்கு காரணம் என்ன? இவரை விட்டா இவன் நமக்கே பெரிய அப்பா வருவான். தெரியும். நமக்கு தான் நம்ம குறித்த தேவ திட்டம் தெரியல. நம்ம குடும்பத்தை குறித்த தேவ திட்டம் நமக்கு தான் தெரியல. சோ பேத்தட்டிக், ரொம்ப கஷ்டம். ஆனா என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறான்னு அந்நியனுக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது. அதனால தான் என்னை விழுங்க வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். எனக்கு எதிராய் வருகிறான். என் பெற்றோரை விட்டு விடுகிறான், என் குடும்பத்தினர்களை விட்டு விடுகிறான், என்னையே குறிவைக்கிறான். எவன் ஒருவன் குடும்பத்திலே ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறானோ, எவன் ஒருவன் குடும்பத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறானோ, எவன் ஒரு தேசத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறானோ, எந்த சபை தேசத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட சபையா இருக்கிறதோ, அதற்கு எதிராகவே கர்ஜிக்கிற சிங்கம் எதிராய் வருவான், எதிராய் வருவான். இந்த சிங்கம் என்ன செய்யுது பாருங்க. இந்த சிங்கம் பீறி போடுகிறது. இந்த சிங்கம் என்ன செய்கிறது? பீறி போடுகிறது. சங்கீதம் 7:2 சொல்றான், தாவீது, சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையினால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும், என்னை தப்புவியும். அப்ப தோட்டங்களுக்குள் துஷ்ட மிருகங்கள் நுழைகிறது, துஷ்ட சக்திகள் நுழைகிறது, துஷ்ட ஆமென் வல்லமைகள் நுழைகிறது, துஷ்ட கிரியைகள் நுழைகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆமென், நம்முடைய தோட்டங்கள் எப்பொழுதும் அக்கினி மதிலால் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆண்டவருடைய இரத்தத்தால் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய தோட்டத்தை காக்க தவறினால் துஷ்ட மிருகங்கள் உள்ள வந்து அதை கெடுத்து போடும். இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் வர்றதுனால வேதம் சொல்லுகிறது, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். நான் முடிக்க விரும்புகிறேன்.
5:17, ஆமோஸ் 5:17, எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். போதும், எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல். என் திராட்சை தோட்டத்துக்குள்ள தேவன் அனுமதிக்காத ஒன்று வந்துருச்சு. என் திராட்சை தோட்டத்துக்குள்ள அந்நியருடைய ஆளுகை வந்துருச்சு. என் திராட்சை தோட்டத்துக்குள்ள துஷ்ட மிருகங்கள் வந்துருச்சு. என் திராட்சை தோட்டத்துக்குள்ள தேவனுடைய விருப்பம் இல்லாத ஒரு காரியம் வந்துருச்சு. என் திராட்சை தோட்டத்தில் ஆமென் சிங்கம் வந்துருச்சு, நரி வந்துருச்சு. என் திராட்சை தோட்டத்துக்குள்ள சத்துரு வந்துட்டான். இப்போ இவன் எல்லாம் வந்ததுனால என் திராட்சை தோட்டங்களில் என்ன உண்டாயிற்று? புலம்பல் உண்டாயிற்று. ஏசாயா 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் யாசேருக்காக அழுதது போல சிப்மாருக்காக திராட்சை செடிக்காக மிகவும் அழுவேன். எஸ்போனே எலையாமலே உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன். உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் உன் திராட்சை பழ அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிருச்சு. 10வது வசனம், பயிர் வெளிகளில் இருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்று போயின. திராட்சை தோட்டங்களில் பாடலும் இல்லை, ஆர்ப்பரிப்பும் இல்லை. ஆலையில் ரசத்தை மிதிக்கிறவனும் இல்லை. சந்தோஷ ஆரவாரம் ஓய்ந்து போயிற்று. There is no happiness in our home. நம்முடைய குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை. குடும்பமா சிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? குடும்பமா சந்தோஷப்பட்டு எவ்வளவு நாள்? புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். குடும்பங்களுக்குள்ள புலம்பல் தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, குடும்பங்களிலே புகழ் பாட வேண்டியவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அவங்க திராட்சை தோட்டத்தை காக்கல, அவங்க திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கல. அதனால எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கிறது. திராட்சை தோட்டங்களில் பாடல் இல்லை, திராட்சை தோட்டங்களில் ஆர்ப்பரிப்பு இல்லை, திராட்சை தோட்டங்களிலே சந்தோஷ ஆரவாரம் இல்லை. அவன் ஒரு பக்கம் தனியாக உட்காந்துருக்கிறான், இவன் ஒரு பக்கம் தனியாக உட்காந்துருக்கிறான். அவங்க அப்படியே ஒரு பக்கம் மேலே உட்காந்துருக்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் கீழே உட்காந்துருக்கிறாங்க. அவங்க வந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, போனவங்க போல வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அந்த திராட்சை தோட்டங்களுக்குள்ளால புலம்பல் உண்டாயிருக்கிற காரணம் என்ன? காக்க தவறிவிட்டாய். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சிருந்தா, காக்க வேண்டிய நேரத்தில் காத்திருந்தா, பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணியிருந்தா, பண்படுத்த வேண்டிய நேரத்தில் பண்படுத்தி இருந்தா, இன்றைக்கு அந்த புலம்பலுக்கு வழி இல்லாமல் போயிருக்குமே. இன்றைக்கு அந்த தோட்டங்களிலே பாடலும் இல்லை, ஆர்ப்பரிப்பும் இல்லை. எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல், எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல். ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறான், ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போகிறோம், ஏதோ ஜீவிக்கிறோம். திராட்சை தோட்டங்கள் காக்கப்பட வேண்டும், திராட்சை தோட்டங்கள் காக்கப்பட வேண்டும். ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. நான் காக்க தவறியிருக்கிறேன் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். ஆமாண்டவரே, நான் காக்க தவறிட்டேன். இப்போ ஜெபிக்கிறோம், இப்போ பிரயாசப்படுறோம், இப்போ முயற்சி எடுக்கிறோம். எப்படியாவது வந்துட மாட்டானா? எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுற மாட்டானா? எப்படியாவது சர்ச்சுக்கு வந்துட மாட்டானா? எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா? எப்படியாவது ஒரு கல்யாணம் நடந்துடாதா? எப்படியாவது ஆண்டவர் பார்ப்பார். என்னது எப்படியாவது? நீ ஏதாவது செஞ்சிருந்தா தானே நான் எப்படியாவது செஞ்சிருப்பேன். திராட்சை தோட்டங்கள் காக்கப்படணும். நீங்கள் உங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். இதுவரைக்கும் நீங்கள் காக்க தவறி இருந்தால் நீங்கள் தயவாய் உங்களை தரம் மட்டும் தாழ்த்தி இந்த ஒரு மாதிரிப்பட்ட வீண் பெருமைகள்லாம் எடுத்து போட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற நிலைமையில் வரணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நிலைமையில் வந்தால் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியாது.
ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. லார்ட் ஐ எம் நத்திங் அப்படின்னு வரணும். யூ ஹாவ் டு சரண்டர் யுவர் செல்ஃப். தரை மட்டும். தேவதூதர்கள் மூப்பர்கள் தங்கள் தலையில் இருந்த கிரீடங்களை எடுத்து அவருடைய சமூகத்தில் வச்சுட்டு அவரை உயர்த்தினார்களா. அது என்ன தெரியுமா? தங்களுடைய மேன்மைகள் எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டு, எஸ் லார்ட், நான் காக்க தவறிட்டேன், நான் சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ புலம்புறேன். தேவன் எனக்கு கொடுத்த காலங்கள், தேவன் எனக்கு கொடுத்த சமயங்கள், தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புகள். சிலருக்கெல்லாம் ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுப்பார். You have to make use of your chances and choices. தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளையும் தருணங்களையும் நீ பயன்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்பு கொடுப்பார். ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். தேவ சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுப்பார். ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பார். சீர்குலைந்த உறவுகள் சீர்படுவதற்கு வாய்ப்பு கொடுப்பார். நீ அந்த வாய்ப்பு அல்லல் தட்டி இருந்தா இனி ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடும். பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கொடுப்பார். காலங்களாய் பேசாம சத்துருவாய் இருந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை பண்ணி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஈசாக்குக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஈசாக்கு உடனே, டேய், என் அப்பன் கிணற தூத்து போட்டவங்க தானே நீங்க, என்னை சொந்த ஊரில் இருக்க விடாத அப்படி துரத்துனவங்க தானே நீங்க, இப்போ என்னடா என்கிட்ட வந்து நிற்கிறீங்க, உனக்கும் எனக்கும் எந்த பங்கும் இல்லை பாத்தியதும் இல்லைன்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிடலை, அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினான். அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திட்டான். யாரோடு ஒப்புரவாகணுங்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தா ஒப்புரவாகுங்க. யாருக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா மன்னிப்பு கேட்டுருங்க. அவன் மன்னிக்கிறானோ மன்னிக்கலையோ அது ரெண்டாவது. வாய்ப்பு கிடைச்சா உறவை சீர்படுத்திக்கோ. சகோதர சிநேகத்தை பிடிச்சிக்கோங்க. உறவுகளை இணைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தா இணைச்சிக்கோங்க. அங்கே விதண்டாவாதம் பேசிக்கிட்டு வீண் பெருமைகளை பேசிக்கிட்டு நான் எப்படி இறங்கி போகிறது, நான் எப்படி அவன் வரட்டும் அப்படின்னா உன் திராட்சை தோட்டங்கள் காக்கப்படாமலே போயிடும். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் பற்பல விதமான விதையை விதைக்காயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்க, நீ எப்படி அந்த தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டாய்? ஆண்டவர் கேட்பார்ல. நீ இப்படி செய்ததுனால இப்போ பயிரும் இல்லை பலனும் இல்லை, தீட்டுப்பட்டு போயிட்டே. தேவன் அனுமதிக்காத ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? யோசித்து பாருங்க. ஒரு 2 நிமிஷம் நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. கண்ணை மூடுங்க. எல்லா பிள்ளைங்களும் கண்ணை மூடுங்க. யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் தேவன் விரும்பாத ஏதாவது, தேவன் விரும்பாத அது தேவ திட்டத்துக்கு மாறானது, தேவன் அனுமதிக்காத ஏதாவது உங்கள் தோட்டத்துக்குள்ளே இருக்குதா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குதா? உங்கள் பிஸ்னஸுக்குள்ளே இருக்குதா? உங்கள் வேலையில் இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? அதை எடுத்து வேரோடு பிடுங்கி வெளியே போட்டுருங்க. இல்லைன்னா அது பயிரையும் கெடுக்கும், பலனையும் தீட்டுப்படுத்தும். நீ ஏற்கனவே பண்ணின காரியத்துக்கும் நன்மை வராது, பண்ண போகிறதற்கும் பலன் இருக்காது. கண்களை மூடி, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. தம்பிமார் எல்லாரும் கண்ணை மூடி நிற்கணும். தங்கச்சிமார் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. மேலே பால்கனியில் இருக்கிறவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. என்ன ஆண்டவர் திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார். ஆனால் நான் என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ காக்க மறந்துட்டேன். மறந்துருக்கலாம், தவறி இருக்கலாம், இல்லை அலட்சியமாக இருந்திருக்கலாம், இல்லை நான் காக்கிறேங்கிற எண்ணத்தில் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் we have missed the opportunity. தேவன் கொடுத்த வாய்ப்புகளை நாம் தவறி இருப்போம். இனி தவற விட்ட வாய்ப்புகள் திரும்ப கிடைக்காது. அது எவ்வளோ தலைகீழ நின்னாலும் கடந்து போனது தான். திரும்ப அது கிடைக்காது. ஆனால் இருக்கிறதையாவது காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக.
போனது போனதாகவே இருக்கட்டும். போனது திரும்ப வரவே வராது. போன சமயங்கள் வராது, போன நன்மைகள் வராது, போன சுகம் எதுவுமே திரும்ப வராது. ஆனால் இருக்கிறதை காத்துக்கொள்ள தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். இருக்கிறதையாவது காத்துக்கோ, இருக்கிற பிள்ளையாவது காத்துக்கோ, இனியாவது உன் பிள்ளையை காத்துக்கோ, இனியாவது உன் குடும்பத்தை காத்துக்கோ. இனியும் உன் கடமையை தவறி ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல், ஒரு தாய் ஸ்தானத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல், பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து செய்ய வேண்டியதை செய்யாமல், குடும்பத்தின் ஸ்தானத்தில் இருந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் காக்க தவறினால் அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க, அவன் காப்பாற்ற. அவனுக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர், அவன் இனி அவன் வாழ்க்கையை பார்த்துடுவான். அவளுக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர், அவள் இனி அவள் வாழ்க்கையை பார்த்துடுவேன். உன்னை காக்க வைத்தால் உன் கடமையிலிருந்து தவறாத. ஆதாமே, உன்னை தோட்டத்தை காக்க வச்சேன். எப்படி இந்த சர்ப்பத்தை உள்ள விட்ட? எப்படி இந்த சர்ப்பத்தை உள்ள விட்ட? உன்னை நான் தோட்டத்தை காக்க வச்சனே, பண்படுத்த வச்சனே, எப்படி? உன் அறிவுக்கு இல்லாம, உன் அறிவுக்கு புலப்படாம எப்படி இந்த காரியம் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? என் தோட்டத்தையோ நான் காக்க தவறினேன், என் தோட்டத்தையோ நான் காக்க தவறினேன். என் பிள்ளைகளை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ விருப்பம் இருக்குது, என் பிள்ளைங்க என்கிட்ட வரணும், என் பிள்ளைங்க என்னோட ஆராதிக்கணும், என் பிள்ளைங்க என் ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்கணும். ஆனால் காக்க வேண்டிய நேரத்தில் காக்கலை. இனியாவது காப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபம் பண்ணுங்க. அமைதி அணிக்கிறீங்க. திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் இருக்குதா? அதை பிடுங்கி வெளியே போட்டு உன் திராட்சை பழங்களை அதை தீட்டுப்படுத்திடும். திராட்சை தோட்டத்தில் அந்நியருடைய ஆளுகை இருக்குதா? அந்நியருடைய கைவசம் ஆயிருச்சா? அதை தேவன் வசமாக்குவதற்கு இன்னைக்கு போராடு. அந்த அடிமைத்தனத்தின் முகங்கள் முறிக்கப்படணும். அந்நியருடைய ஆளுகை என் தோட்டத்தில் இருக்கக்கூடாது. என் தோட்டத்தில் நரிகள் உள்ள வந்துருச்சு, கெடுத்து போட்டது தோட்டங்களை. அதனால் என் தோட்டத்தில் புலம்பலின் சத்தம் கேட்குது. திராட்சை பழ அறுப்பு இருக்கிற காலம், ஆரவார சத்தம் விடுகிற காலம். ஆனால் இப்போ இந்த வசந்த காலத்தில் நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரம் நான் எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? இந்த நேரம் என் குடும்பம் எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? இப்படி நான் புலம்பிகிட்டு இருக்கிறேனே, காரணம் வேறு யாருமல்ல, நீ தான், நான் தான், நீங்கள் தான், நாம் தான். வேறு யாரையும் குற்றப்படுத்த முடியாது. அது பிசாசு செஞ்சிட்டான். பிசாசை உள்ள விட்டது யாரு? வேதம் சொல்லுகிறதே, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இடம் கொடுத்தது யார்? பிசாசு இடம் கொடுத்தாதான் செயல்படுவான். அவனுக்கு வழி விட்டாதான் உள்ள வருவான். நீ உன் தோட்டத்தை காத்திருக்க வேண்டாமா? உங்க குடும்பத்தை காத்திருக்க வேண்டாமா? உங்க பிள்ளைங்களை காத்திருக்க வேண்டாமா? இந்த நேரத்தில் புலம்பி என்ன பிரயோஜனம்? காலம் கடந்து பிற்பாடு பின்னாளில் இது எதுவுமே நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். சமாதானத்துக்கேற்றவைகளை இன்று அறிந்திருந்தாயானால், அதுதான் ஆண்டோடைய ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கு, இப்போ, பிறகு, பிற்பாடு, பின்னாளில், அதெல்லாம் நமக்கு கஷ்டமானது. இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் காக்க தவறினேன், தேங்க்யூ ஜீசஸ்,
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து. எங்கே மிஸ் ஆனீங்க சகோதரா? நல்லா தானே போயிட்டு இருந்தீங்க அண்ணா, நல்லா தானே போயிட்டு இருந்த அக்கா, உன் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. தம்பி நல்லா தானே இருந்த, தங்கச்சி நீ நல்லா தானே இருந்த. முன்னாடியெல்லாம் நீ இப்படி இல்லையே, இப்போ தானே கொஞ்ச நாளாக அப்படி இருக்கிற. எங்கே நீ மிஸ் ஆன? எப்போ மிஸ் ஆன? எப்போ மிஸ் ஆன? காலேஜுக்குள்ளே சேர்ந்ததில் மிஸ் ஆனியா? இல்லை வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து மிஸ் ஆனியா? இல்லை வேலையை விட்டதுலேருந்து மிஸ் ஆனியா? இல்லை பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து விட்டாயா? எங்கேயோ மிஸ் ஆகிருக்கிறல்ல, எங்கேயோ தவறிட்டியே. உன்னை நம்பித்தானே திராட்சை தோட்டங்களை கொடுத்தாரு, உன்னை நம்பித்தானே குடும்பங்களை கொடுத்தாரு, உன்னை நம்பித்தானே பிள்ளைகளை கொடுத்தாரு, உன்னை நம்பித்தானே வேலையை கொடுத்தாரு, உன்னை நம்பித்தானே நீ காப்பாற்றுவாய், நீ பாதுகாப்பாய் அப்படி நம்பித்தானே உன் கையில் பொறுப்பை கொடுத்தார். Thank you, Lord. Thank you, Jesus. 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 Hallelujah. அந்நியருடைய ஆளுகை எப்படி தோட்டத்துக்குள்ளே வந்துச்சு? அவன் சும்மா உள்ள நுழைஞ்சான். அவன் அப்படியே விட்டதுனால இப்போ அவன் சொல்கிறதான் உன் வீட்டுக்குள்ளே நடக்குது, அவங்க சொல்கிறதான் உன் குடும்பத்தில் நடக்குது. இப்போ யோசிக்கிற, ஆரம்பத்திலேயே இதை தட்டி வச்சிருக்கணும், ஆரம்பத்திலேயே இதை கண்டித்து வச்சுருந்தா இந்த நேரத்தில் இவ்வளோ தூரத்துக்கு இது போகாது அப்படின்னு இப்போ புலம்பி பிரயோஜனம் இல்லை. இனியாவது 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 உன் தோட்டத்தை காக்க முற்படு. இனியாவது, இனி இருக்கிற நாட்களிலாவது தோட்டத்தை காக்க முற்படு. முயற்சி செய், முயற்சி செய். அடிமைகளாய் போனதுக்கு அப்புறம் நெகேமியா புலம்புகிறான், இப்போ அவர்களை மீட்பதற்கு எங்களிடத்தில் நிர்வாகம் இல்லை. We don't have enough stuff to recover them. அவர்களை மீட்டெடுப்பதற்கு எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. நிர்வாகம் இருக்கும்போது மீட்டெடுக்கும் எண்ணம் இல்லை. தேவன் நமக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தந்திருந்த போது மீட்டெடுப்பதற்கு நமக்கு எண்ணம் இல்லாமல் இருந்தது. பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், எங்கே போயிடும், என்ன நடந்துடும், நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்குது, நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம காரியம் தானே, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நாமளை மூழ்கடிக்கத்தக்க ரீதியில் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம தலை மேலே வந்திருக்குது. மீட்டெடுப்பதற்கு நிர்வாகம் இல்லை. அந்நியர் மனிதனுடைய கைவசமாயிடுச்சு. எல்லாம் வெறுங்கையா நிற்கிறோம். ஒன்றும் நம்ம கையில் இல்லை, ஒன்றும் நம்ம கையில் இல்லை. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. என் திராட்சை தோட்டத்தை நான் காக்க தவறிட்டேன். நான் காக்க எனக்கு கிருபை தாங்கன்னு ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. என் திராட்சை தோட்டங்களை சுற்றி வேலி அடைங்க. என் திராட்சை தோட்டங்களுக்குள்ளால கிடக்கிற கல்லுகளெல்லாம் பொறுக்கி எடுங்க. என் திராட்சை தோட்டங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற குழி நரிகள் எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சி அப்புறப்படுத்துங்க. என் திராட்சை தோட்டங்களை பீறி போடுகிற, என் திராட்சை தோட்டங்களை பாழாக்குகிற கர்ஜிக்கிற சிங்கங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க.
என் திராட்சை தோட்டங்களில் கேட்கிற புலம்பலின் சத்தங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க. என் திராட்சை தோட்டங்களில் மீண்டும் அந்த ஆடல் பாடல், மீண்டும் அந்த ஆர்ப்பரிப்பு, மீண்டும் அந்த சந்தோஷம் எங்கள் தோட்டங்கள் அது கேட்கணும். எங்கள் தோட்டங்கள் அது கேட்கணும். எங்கள் தோட்டங்களில் கேட்கணும். எங்கள் தோட்டங்கள் மீண்டும் பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே வரணும். எல்லாம் ஜெபிங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கள். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். என் தோட்டத்தை காத்துக்கொள்ளும். என் தோட்டத்தை காத்துக்கொள்ளும். உங்கள் குடும்பம் அது ஒரு திராட்சை தோட்டம். உங்கள் பிஸ்னஸ் அது ஒரு திராட்சை தோட்டம். சபை ஒரு திராட்சை தோட்டம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது ஒரு திராட்சை தோட்டம். இன்றைக்கி அதை சுற்றி பாதுகாப்பு வேலியை கர்த்தர் அமைக்கணும். அக்கினி மதில் வைக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி இது என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னே தெரியல பாஸ்டர், எப்படி என் குடும்பத்தில் வந்துச்சுன்னே தெரியல பாஸ்டர், எப்படி என் பிள்ளைகளுக்கு இது நடந்துச்சுன்னே தெரியல, அப்படி நம்ம சொல்லி கடந்து போக முடியாது. அது தெரிஞ்சிருக்கணுமே. ஆண்டவர் அதுக்காகத்தானே நம்மளை வச்சிருக்கிறாரு. அதற்காகத்தானே உங்கள் குடும்பத்தை உங்கள் கையில் கொடுத்தாரு. எப்படி இது என் பிள்ளைகளுக்கு சம்பவித்தது? எளிதாக கடந்து போக முடியாது. எளிதாக கடந்து போக முடியாது. இந்திய தேசத்தில் ஆமேன் சுற்றிலும் ஆமேன் எல்லைகள் இருக்கிறது. அதை காக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவங்க சொல்ல முடியாது எப்படி உள்ள ஊடுருவி வந்தான்னு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் ஊடுருவாம இருக்கிறதற்காகத்தான் உன்னை நான் ஜாமக்காரனா வச்சிருக்கிறேன், உன்னை காவல்காரனா வச்சிருக்கிறேன். அப்ப உன்னுடைய அறிவுக்கு புலப்படாம எப்படி அது உள்ள வர முடியும்? ஒருவேளை நீ கவனக்குறைவாக இருந்திருக்கலாம், ஒருவேளை நீ அலட்சியமாக இருந்திருக்கலாம், ஒருவேளை ஆமாம் இது ஏன் வேலை இல்லைன்னு நினைச்சிருந்திருக்கலாம். எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு திராட்சை தோட்டங்கள் புலம்புகிறது. புலம்புகிற திராட்சை தோட்டங்களுக்குள்ளால மீண்டும் சந்தோஷத்தின் ஆரவாரத்தின் சத்தங்களை ஆண்டவர் கேட்க பண்ணுவதற்காகத்தான் இந்த காலை நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. எப்படி வந்துச்சு, எப்போ வந்துச்சு எல்லாம் நமக்கு தெரியணும். யார் மூலமா வந்துச்சு தெரியணும். நம்ம மற்றவங்களை கை காட்டிட்டு எளிதாக கடந்து போக முடியாது. நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ நம்ம தலை மேல ஒரு குருவி பறக்கிறத யாரும் தடுக்க முடியாது. ஆனா அந்த குருவி நம்ம தலை மேல வந்து உட்காருகிறத நம்மால தடுக்க முடியும். இன்னைக்கு அந்த குருவி நம்ம தலை மேலே உட்கார்ந்து நம்ம தலை மேலே அசிங்கப்படுத்தி தான் தலை மேலேயே குடியிருக்கிற அளவுக்கு நம்முடைய தோட்டங்களை காக்காம போயிட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க பிள்ளைங்க தான், உங்க மகன்தான், உங்க மகத்தான். ரொம்ப அலட்சியமா இருக்காதீங்க. திராட்சை தோட்டங்களை காக்க காவல்காரியாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். திராட்சை தோட்டங்களை காக்கிற காவல்காரனாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். எதுக்கு ஆண்டவர் நம்ம சபையை இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார் தெரியுமா? இந்த பட்டணத்தில் நம்முடைய அனுமதி இல்லாமல் எந்த தீங்கும், எந்த தீமையும், எந்த பிசாசினுடைய வல்லமைகளும் உள்ள நுழையக்கூடாது. அதற்கு தான் இந்த வச்சிருக்கிறார். நாம் இந்த தோட்டத்தை பாதுகாக்கிற காவல்காரர்கள், இந்த பட்டணத்தை காவல் செய்கிற காவல்காரர்கள் நாம. உங்கள் கிராமத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரா? உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரா? நீங்கள் தான் காவல்காரன், நீங்கள் தான் காவல்காரி. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க சகோதரா, மறந்துடாதீங்க சகோதரி, மறந்துடாத தம்பி, மறந்துடாத தங்கச்சி. கர்த்தர் உன்னை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்திருக்கும் போது நீ காக்க தவறினால் தோட்டங்கள் சிங்கங்களுக்கு இரையாகும், தோட்டங்கள் நரிகளுக்கு புகலிடமாகும், தோட்டங்கள் அந்நியரின் ஆளுகைக்குட்படும், தோட்டங்களுக்குள் புலம்பலின் சத்தம் கேட்கும். ஆனால் நீ காத்தால், நீ தோட்டங்களை பாதுகாத்தால் அந்த தோட்டத்துக்குள்ளால
எந்த அந்நியருடைய கிரியைகளும் இருக்க முடியாது. எந்த துஷ்ட மிருகங்களுடைய செயல்களும் இருக்க முடியாது. எந்த மனுஷ வல்லமைகளும் ஆளுகை செய்ய முடியாது. எந்த புலம்பலின் சத்தமும் அந்த தோட்டத்துக்குள்ள கேட்க முடியாது. அதற்கு மாறாக ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று எந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிடமா. நல்ல கைகளை தட்டி இல்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளோ. இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளோ. இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போமா. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல். என் குடும்பத்தில், என் தோட்டத்தில் மீண்டும் ஆடல் பாடலின் சத்தம், மீண்டும் புகழ் பாடுகிற சத்தம், மீண்டும் சந்தோஷ ஆரவாரம் என் தோட்டத்தில் கேட்க போகிறது. அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆகாய விண்மீனாய் பெருகும், ஆண்டவர் ஆதிநிலை. ஆதிநிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவோ பாராளும் வேந்தன் மனையாகோ. ஆதிநிலை எகுவோமே, ஆசி திரும்ப வருகிறது. பாழான மண்மேடுகள் யாவும், பாழான மண்மேடுகள் யாவும் முன் போல நிலைபட போகிறது. மனையாகும் சிறைவாழ்வு, சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலர். சீயோனின் மகிமை திரும்பும். ஓ மகிமை, உன் குடும்பத்தின் மகிமை, உன் தோட்டத்தின் மகிமை, உன் திராட்சை தோட்டத்தின் மகிமை, உன் பிள்ளைகளுடைய தோட்டத்தின் மகிமை, அது திரும்ப வருகிறது. சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்போ. சிறைவாழ்வு, சீர்வாழ்வு மலரும். ஆமே. எந்த தோட்டங்களில் வேலி எல்லாம் பிடுங்கப்பட்டதோ, எந்த குடும்பங்களில் வேலிகளை சத்துரு பிடுங்கி போட்டானோ, இந்த மத்தியான நேரம் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. பிசினஸை சுற்றிலும் வேலி அடையும், வேலை ஸ்தலங்களை சுற்றிலும் வேலி அடையும், கல்வி நிலையங்களை சுற்றி வேலி அடையும், தொழில் ஸ்தாபனங்களை சுற்றிலும் கர்த்தர் நீர் வேலி அடைப்பீராக. வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக. கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினபடினால்
திராட்சை தோட்டங்களில் இருந்து எதிராய் வந்த சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிப்பது போல கிழித்து போட்டான். இப்ப ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு உன்னத பலன் உன்னை நிரப்ப போகிறது. உன் தோட்டத்தை கெடுத்த அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிப்பது போல இப்ப கிழித்து போடு. இப்ப கிழித்து போடு. அந்த அபிஷேகம், அந்த பலன் சகோதரா, அந்த பலன் உன்னை நிரப்புகிறது. உன் தோட்டத்தை கெடுத்த, உன் தோட்டத்தின் கனிகளை கெடுத்த, உன் தோட்டத்தின் பலனை தீட்டுப்படுத்தின அந்த தோட்டத்தை பீறி போட்டு அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிப்பது போல இப்ப கிழித்து போடு. கிழித்து போடு, கிழித்து போடு. தாவீது சொல்லுகிறான், ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி என் மந்தைக்குள்ள வந்தது, என் ஆடுகளை பட்சிக்க வந்தது. நான் விடுவனா? அந்த சிங்கத்தை கிழித்து போட்டேன், அந்த கரடியை அடித்து கொண்டேன். ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த வல்லமை இப்ப உன்னை நிரப்புகிறது. அலையலையாய் அலையலையாய் அந்த அபிஷேகம். ஆமென், 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 ஆமென். உன் தோட்டத்தின் மகிமை திரும்புகிறது, உன் தோட்டத்தின் சந்தோஷம் திரும்புகிறது, உன் தோட்டத்தில் ஆசீர்வாதம் திரும்புது, அந்த நன்மை திரும்புகிறது. தோட்டத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைகிறார், வேலி அடைகிறார், வேலி அடைகிறார். உங்க பிள்ளைங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் இப்ப அந்த பிள்ளைகளை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி ஒரு மதிலாய் வருகிறது. Jesus, Jesus, Jesus. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஓ, சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். அது அத்திமரமே ஆனாலும் தேவன் அனுமதிக்காததென்றால் அதை அப்புறப்படுத்த வேண்டியது உன்னுடைய வேலை. அதை அப்புறப்படுத்த வேண்டியது உன்னுடைய வேலை. அதை அப்புறப்படுத்த வேண்டியது உன்னுடைய வேலை. அதை அப்புறப்படுத்த வேண்டியது உன்ன வேலை. Hallelujah, 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 hallelujah. இதுல நிறைய வருமானம் வருது பாஸ்டர், இதுல நிறைய ஆசீர்வாதம் வருது பாஸ்டர். அது தேவன் அனுமதிக்காத ஒரு வேலையாய் இருந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. தேவன் அனுமதிக்காத நபர்களை உன் எல்லைகளுக்குள்ள வைக்காத. தேவன் அனுமதிக்காத நபர்களை உன் வீட்டுக்குள்ள அனுமதிக்காத. அவன் என்ன சொல்லுவானோ, அவன் என்ன சொல்லுவாளோ கவலைப்படாத. அவனை உள்ள விட்டு நான் தோட்டத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டு போவா. இதுவரைக்கும் அனுபவிச்சது போதாதா? இதுவரைக்கும் உன் தோட்டம் அனுபவிச்சது போதாதா? இதுவரைக்கும் உன் தோட்டம் புலம்பினது போதாதா? இதுவரைக்கும் உன் தோட்டத்தில் ஏற்பட்ட புலம்பல்களுக்கு காரணம் அவர்கள் அல்ல, நீதான். நீ தோட்டத்தை காக்க தவறினாய், அதனால தோட்டத்துக்குள்ள புலம்பல். இன்னைக்கு அந்த தோட்டத்தை சுற்றி வேலியட, தோட்டத்தை சுற்றி வேலியட, தோட்டத்தை சுற்றி வேலியட.
உன்னை மீறி ஒரு சத்துருவன் தோட்டத்துக்குள்ள வந்துருவானா? உன்னை மீறி ஒரு சத்துருவன் தோட்டத்துக்குள்ள வந்துருவானா? உங்களை மீறி ஒரு சத்துருவன் குடும்பத்தில் தலை தூக்க முடியுமா? சகோதர, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்த உங்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் உங்களுக்கு இல்லையா? உங்க மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெரியலையா? உங்களை மீறி ஒரு கோலியாத் இஸ்ரவேலுடைய சேனையை தொட முடியுமா? தாவீது இருக்கிற அந்த பள்ளத்தாக்குக்குள்ள அவன் எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அவன் தேசத்தை தொடுவதற்கு அனுமதி இல்லை. அவன் தேவனை நிந்திக்கிறதற்கு அனுமதி இல்லை. நீ யார் என்பதை அறிந்து கொள். உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன என்பதை புரிந்து கொள். உன்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள். நீங்களும் ஞானம் எப்படிப்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சபை தேவனுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்பதை அறிந்து கொள். இன்னும் உனக்கு தெரியல நீ யாருன்னு. இன்னும் உனக்கு தெரியல உன் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு. இன்னும் உனக்கு தெரியல உன் மேல இருக்கிற அழைப்பு எப்படிப்பட்டதுன்னு. இன்னும் உனக்கு தெரியல தேவன் எதற்காக உன்னை இந்த குடும்பத்தில் கொண்டு வந்தார்னு. இன்னும் உனக்கு தெரியல தேவன் எதற்காக உன்னை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறார் என்று. அது தெரியாதது வரைக்கும் திராட்சை தோட்டத்தை காக்க முடியாது. Udamana Shantara Katala Raba Riba Katara Baudana Shandara. சும்மா வந்தோம், கை தட்டணும், 4 அந்நிய பாஷை பேசணும், 4 பாட்டு பாடின ஆராய்ச்ச வசனத்தை கேட்டோம், அப்படியே போகணுங்கிறதுக்காக தேவன் உங்களை என்னையோ இந்த பட்டணத்தில் அவர் வைக்கல. அவர் இந்த பட்டணத்தில் வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்நியர்களுடைய கைவசமாய் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆவியானவருடைய வசமாய் மாற்றுவதற்கு, ஆவியானவருடைய ஆளுகைக்கு நேராய் திருப்புவதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் என்னை ஏற்படுத்தி இருக்கிறான்னு சொல்றவங்க 2 நிமிஷம் கையை தட்டி வாயை திறந்து ஆவியானவருடைய வல்லமையில நிரம்பி இப்போ 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 சில தோட்டங்களுக்குள்ள காலங்களாய் குழி தோண்டி மறைந்திருக்கிற சில குழி நரிகளை ஆண்டவர் அப்படி குழியோடு புதைத்து போடுகிறார். அது இனி எழும்ப வாய்ப்பில்லை, அது இனி தலை தூக்க வாய்ப்பில்லை. இப்ப கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை தோட்டங்களுக்குள் இறங்கி வருகிறது. Shadaraba Ribemako Ramdala Ribadudamana Shandaradara. Jesus, Jesus. என் வளர்ச்சியை தடுத்த, என் விசாலத்தை தடுத்த, என்னை பலன் கொடாதபடி தடுத்த அத்தி மரங்கள் வேரோடு பிடுங்கப்படுவதாக, வேரோடு பிடுங்கப்படுவதாக. தேவ சித்தமில்லாதவைகள் என் வாழ்க்கை விட்டு வேரோடு பிடுங்கப்படுவதாக.
ஆண்டவர் உங்க தோட்டத்துக்கு மட்டும் உங்களை காவல்காரியா வைக்கல, திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியா வைத்திருக்கிறார். அப்போ உங்க மேல எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை மறக்க கூடாது. உன் எல்லைகளுக்குள்ளால உங்களை மீறிதான் ஒரு தற்கொலை நடக்கணும். உங்க எல்லைகளுக்குள்ளால உங்களை மீறிதான் ஒரு விபத்து நடக்கணும். உங்க எல்லைகளுக்குள்ளால உங்களை மீறிதான் ஒரு அசம்பாவிதம் நடக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களை தாண்டி தான் எந்த ஒரு தீமை நடக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீ தைரியமா மதில் போல நில்லு. நீ தெபோராள் என்பதை என்றைக்கு நீ மறந்து போனாயோ அன்று முதல் உன் கிராமங்கள் பாழாய் போனது.